சிபி தமிழரசு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானுக்கிட்டேருந்து மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கத்தை, நீங்கள் என்ன இருந்தாலும் சரி தான், தமிழுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு அவளுக்கு சலுகை செஞ்சு கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. என்ன இருந்தாலும் சரி தான், தமிழ் என்னுடைய மருமக. நான் எப்படி உங்களுக்கு மருமகளாக இருந்து நான் இது நாள் வரைக்கும் நான் கட்டுப்பட்டு இருந்தேனோ அதே மாதிரிக்கு தமிழுக்கு என்ன வேணாலும் சரி தான், அவள் என்கிட்ட தான் கேட்கணும். நான் தான் அவளுக்கு எல்லாமே நான் செய்யணும்னு நினைக்கிறேனே தவிர நீங்கள் அவள் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்துட்டு இருக்கிற கணேசும் அமுதாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பார்த்தோம்னா ஜானு இது கேட்டதுமே அப்படியே அதிர்ச்சி அடையவும், அப்போ அவங்க ஜானு பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தமிழ் அங்கே வரவும் உடனே மீனா கூப்பிட்றாங்க, அங்கே பாரு தமிழ், உனக்கு என்ன பண தேவையோ இல்லைனா உனக்கு என்ன வேணாலும் சரி தான், நீ என்கிட்ட தான் கேட்கணுமே தவிர நீ அத்தைக்கிட்டையோ சிபிக்கிட்டையோ நீ எதுவுமே நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழ் உடனே ஜானுக்கிட்ட வரும்போது ஜானு அப்படியே ரொம்பவே அப்செட்டாக இருக்கும்போது, என்ன ஜானுமா ஏன் அப்படி சோகமாக இருந்துட்டு இருக்கிறீங்க, பாருங்க உங்களுக்கு ப்ரெஷர் பத்தாக்கி எக்கச்சக்கமாக இருக்குது, என்ன ஆச்சுது, என்ன அத்தையை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் தமிழ் கரெக்டாக நீ சொன்ன, என்ன இருந்தாலும் சரி தான், மீனா உன் விஷயத்தில் ரொம்பவே கடுமையாக இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் மீனா அப்படி இருந்ததே கிடையாது. ஆனால் உன் விஷயத்தில் மட்டும் அவள் எதுக்குமே விட்டு கொடுக்காம இருக்கால, அதை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது. ஏதோ கொஞ்ச நாள் மட்டும் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி இருந்தா, ஆனால் திரும்பவும் உங்ககிட்ட இப்படிலாம் அவள் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது உடனே தமிழ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஜானுமா, அவங்க செஞ்சதில் எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்ன தமிழ் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான், நான் அவங்க மருமக, அவங்க எப்படி உங்ககிட்ட இருந்தாங்களோ அதே மாதிரிக்கு தான் நானும் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் அத்தை என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, ஆனால் இப்போ பாருங்களேன் என்கிட்ட பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எதனாலும் நீ கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் இதை பற்றிலாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ஜான் நினைக்கிறாங்க தமிழ் எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கிறா, ஆனால் அந்த மீனா ஏன் இப்படிலாம் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ பிரகாஷை காட்டும் போது பிரகாஷ் மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நீ எதுக்காக தமிழ்கிட்ட இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க இது மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை, இதை பற்றி நீங்கள் ஒன்றும் பேசிட்டு இருக்க வேண்டாம். எப்படி நான் இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளாக நான் இருந்துட்டு இருக்கணும், அதே மாதிரி தான் தமிழும் என்கிட்ட அப்படி இருக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கும்போது, நீ ஏன் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தமிழ் இந்த வீட்டுக்காகவும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி அவள் ஒர்க் பண்ணுறா, அது மட்டும் இல்லாமல் அவள் எதுக்காக உங்ககிட்ட கையேந்து நிற்கணும், இப்போ நீ இருந்த சூழ்நிலை வேற, அவள் நீ இருக்கிற சூழ்நிலை வேற அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி தான், இந்த சொத்து ஒன்றும் தமிழ் கொண்டு வந்தது கிடையாது, இது என்னுடைய மாமியாருக்குள்ள சொத்தாக்கும். அது மட்டும் இல்லாமல் மாமியாருக்கு அடுத்தது, அதாவது ஜானு அத்தைக்கு அடுத்தது எல்லா அதிகாரமும் என்கிட்ட தான் வரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது, நேற்றைக்கு தமிழ்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் என்ன ஆளாளுக்கு அவளை ரொம்ப தலைமலை தூக்கி தான் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க, இதை நான் ஒருபோது நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உன்னை திருத்தவே முடியாது அப்படின்னு பிரகாஷ் திட்டிட்டு போயிடவும், இதை பார்த்துட்டு இருக்கிற கணேஷ் சொல்றாங்க, மீனா நீ பயங்கரமா வெளுத்து கட்டிட்ட, உண்மையிலேயே சொல்ல போனா நீ இந்த அளவுக்கு நீ பேசணும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது, ஆமாண்ணா நம்ம ரொம்ப அமைதியாக இருந்துட்டு இருந்தோம்னா அப்புறமா இவங்க கிட்ட எல்லாம் அவ்வளோதான் நம்ம அடங்கி போக வேண்டியதாக இருக்கும், அதனால தான் நான் இப்படிலாம் இருக்கிறேன். இன்னும் பாருங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ இவங்க கிட்ட எல்லாம் பேசுறது பத்தாது, இனிமேல் உன் பையன் சிபி கிட்ட நீ பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் சிபி கிட்ட பேசி அவளுக்கு அதாவது பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்களா ஜானத்தை, அது எல்லாத்தையும் மாப்பிள்ளை பேரில் நீ வரவழைக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா அதிகாரமும் சிபி மாப்பிள்ளை கையில் வரணும், அதுக்கு நீ தான் சிபிகிட்ட பேசணும் அப்படிங்கும்போது உடனே மீனாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபி வரவும் உடனே சிபி கிட்ட அவங்க மீனா சொல்கிறாங்க, அங்கே பாரு சிபி, அத்தைக்கு அடுத்தது எல்லா அதிகாரமும் உன் கைக்கு தான் வரணுமே தவிர தமிழ் கைக்கு போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு என்ன வேணும்னாலும் சரி தான் உங்ககிட்டயோ இல்லைன்னா என்கிட்டே தான் கேட்கணுமே தவிர மற்றபடி அவளாக எந்த அதிகாரமும் எடுத்துடக்கூடாது. அது மட்டும் கிடையாமல் நம்ம அவகிட்ட கையேந்திர மாதிரிக்கு ஒரு நிலைமை கொண்டுட்டு வந்துடக்கூடாது. அதனால் அத்தைக்குள்ள அடுத்த பொறுப்பு எல்லாமே உன் கைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லவும் சிபியும் எதுவுமே பேசாமல் போகிறாங்க. அப்போ மீனா நினைக்கிறாங்க, நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பேசி இருக்கிறோம், அவ எதுவுமே பேசாம அமைதியா போறான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப ஜானு சிபியை கூப்பிடுறாங்க. உடனே சொல்லுங்க ஜானுமா அப்படிங்கும்போது, இங்க பாரு சிபி உங்ககிட்ட தமிழை பத்தி நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கும்போது, என்ன ஜானுமா அப்படிங்கவும், தமிழுக்கு பண தேவைகள்லாம் இருக்குது, ஆனா அவன் நம்ம கிட்ட கேட்கறதுக்கு தர்ம சங்கடப்பட்டுட்டு அவன் நம்ம கிட்ட கேட்க மாட்டேங்கிறா, ஆனா நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிடணும், இது நான் உங்ககிட்ட சொல்லியாச்சுது, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுமோ நீ செய் அப்படின்னு சொல்லவும், அப்ப சிபி அடுத்ததா பார்த்தோம்னா தமிழை கூப்பிடுறாங்க. அப்ப தமிழ் வரவும் உடனே மீனா கணேஷ் கிட்ட சொல்றாங்க, அண்ணா சிபி கிட்ட நான் பேசினேன்
செய்யறது ஒர்க் அவுட் ஆகி போச்சுது, தமிழை கூப்பிட்டு அவன் கண்டிக்க போறான் அப்படின்னு சொல்லவும் உடனே இது கேட்டதுமே கணேசும் அமுதம் சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அப்ப எல்லாருமே வராங்க. உடனே வந்து சிபி வந்து தமிழ்கிட்ட சொல்றாங்க, பாரு தமிழ், உனக்கு பண தேவை இருந்தா நீ என்கிட்ட தாராளமா நீ சொல்லலாம், எதுக்காக நீ இந்த மாதிரி இருக்கிற, எங்க பாரு இதுல அந்த கார்டு இருக்குது, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நீ எடுத்துக்கோ, இது தவிர உனக்கு என்ன வேணாலும் சொல்லு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், இதுக்காக நீ வந்து மத்தவங்ககிட்ட நீ கையேந்தி நிக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப கணேஷ் வந்து சொல்றாங்க, என்ன மீனா தமிழை கூப்பிட்டு திட்டுவான்னு சொல்லி பார்த்தாக்கி இவன் என்னன்னா வந்து வாரி வழங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே மீனா வந்து கோவத்தோட இருக்கிறாங்க. தமிழை சிபி கண்டிப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே என்னென்னா வந்து அவன் காடை தூக்கி கொடுத்துட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்கவும் உடனே வந்து தமிழ் வந்து அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரகாஷ் வந்து சிபி கிட்ட சொல்கிறாங்க, சிபி நீ உண்மையிலேயே எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்க தெரியுமா, அதாவது எல்லார் முன்னாடியும் உன் பொண்டாட்டியை நீ விட்டு கொடுக்காம நீ இந்த மாதிரிக்கு பண்ணினதை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானும் சிபி இப்படி பண்ணினதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டான் சிபி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மீனா ஜானு வந்து அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே போவோம். அப்போ உடனே எங்க பார்க்கும்போது அவங்க தமிழ் ரூமுக்கு வராங்க. இப்போ சிபி வரவும் உடனே தமிழ் வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன இந்த மாதிரி கௌரவமா நீங்க வந்து அதாவது பண்ணினதுக்கு ரொம்பவே நன்றி, ஆனா உங்களுடைய கார்டு எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கும்போது இங்க பாரு என்ன இருந்தாலும் சரிதான், நீ என்னுடைய ஒய்ஃப் ஆகும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் தான் வந்து உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் நான் பூர்த்தி செய்யணும், அதனால வந்து இந்த கார்டை நீ வச்சுக்கோ, நீ வந்து யாருக்கிட்டையும் நீ பணத்துக்காக கையேந்து நிற்கக்கூடாது, நீ கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிறதுலாம் சரி தான், ஆனால் நீங்களே வந்து என்னை மனைவியை ஏற்றுக்கிடாத போது எனக்கு எதுக்கு இந்த கார்டு, இது நீங்களே வச்சுக்கோங்க, ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நான் யார்ட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இதனால சிபி வந்து அப்படியே சோகத்தோடு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க புதுசாக ஒரு கம்பெனி வந்து வாங்குறாங்களா, அந்த கம்பெனிக்கு பூஜை போட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக எங்கே நல்லபடியாக வேலை செஞ்சால் ஒரு காவலருக்கு வந்து விருது கொடுக்க போகிறாங்க. இதனால அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகவும் அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லா ஏற்பாடுமே வந்து சிபி தமிழ் நீ தான் செய்யணும் அப்படின்னு ஜானு சொல்லவும் இது கிட்டதுமே ரெண்டோரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா உடனே வந்து மீனா சோகத்தோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ கணேஷ் வந்து அங்கே வராங்க. என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கும்போது எப்படியும் அந்த பூஜையில் தமிழ் தான் உட்கார போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது நடக்காது, அந்த பூஜையில் நீ தான் உட்காரணும், அதுக்கு நான் உனக்கு எல்லா ஏற்பாடுமே நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது எப்படி நான் முடியும் அப்படின்னு சொல்லும் போது அதை நான் முடிச்சு காட்டுதமா நீ கவலைப்படாது அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து எல்லாருமே கிளம்பி அங்கே போகவும் அப்போ வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து வந்துருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது வந்து கணேஷ் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கவும் தமிழ் வந்து ரொம்பவே வந்து எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு செஞ்சுட்டு இருக்கவும் அப்போ தமிழ் ஒரு ரூமுக்கு போகிறாங்க. உடனே வந்து கணேஷ் வந்து பார்த்தோம்னா தமிழை ரூமுக்குள்ளே வச்சு அவங்க அடைச்சி வச்சுட்டு வந்துருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது மீனா சோகத்தோடு இருக்கும்போது மீனா நீ ஒன்றும் கவலைப்படாத, தமிழ் வரமாட்டா, அதனால இந்த பூஜையை நீ உன் கையால் தான் நீ செய்ய போற அப்படிங்கவும் இது கேட்டதுமே மீனா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த தமிழ் எங்கன்னா அப்படிங்கும்போது அவளை ரூமுக்குள்ள வச்சு நான் பூட்டி வச்சுட்டோமா அப்படிங்கவும் இது கேட்டதுமே உடனே வந்து மீனா சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பூஜை பண்றதுக்காக தமிழை கூப்பிடுங்க அப்படின்னு ஜானு சொல்லும் போது உடனே தமிழை பாக்குறாங்க. தமிழ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தமிழ் எங்க போயிட்டா, அவங்க தானே இருந்தா அப்படிங்கவும் உடனே சிபி வந்து பார்த்தோம்னா தமிழை தேடி அலைய ஆரம்பிச்சிருந்தாங்க. தமிழ் ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டு கதவை தட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து சிபி வந்து கரெக்டாக அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே தமிழ் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து தமிழ் நீ எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்து உன்னை யார் இந்த ரூமுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல சிபி சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி சீக்கிரமா வா அப்படிங்கும்போது அப்போ மீனா கையால பூஜை செய்யலாம் அப்படின்னு கணேஷ் வந்து ஜானு கிட்ட சொல்லவும் அப்போ ஜானுவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. இப்போ பிரகாஷ் வந்து சொல்றாங்க, இல்லை இப்போ தமிழ் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுதான் மாப்பிள்ள தமிழை காணல, இல்ல டைம் வர முடிய போகுது, நல்ல நேரம் முடிய போகுது, அதனால மீனா கையாலேயே அவள் குத்து விளக்கு ஏத்துட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஜானுவுக்கு பிரகாஷ்க்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜெயராணியும் அவங்க எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்கவும் அப்போ பார்த்தோம்னா கரெக்டாக சிபி வந்து தமிழை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. தமிழ் வந்துட்டாள் அப்படின்னு பிரகாஷ் சொல்லவும் இது பார்த்ததுமே மீனாவும் கணேஷ் சமுதாயம் அவங்க 3 பேருமே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவளை நான் ரூமுக்குள்ள வச்சு தானே கூட்டிட்டு வந்தேன், இவ எப்படி வந்தா, சிபி மாப்பிள்ள தான் வந்து இவளை வந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்கிறான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தமிழ் நீயே உன் கையால் வந்து இந்த பூஜையை ஆரம்பிமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மீனா வந்து கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க குத்துவிளக்கு ஏற்றி பூஜையெல்லாம் செஞ்சு முடிக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற அவங்க மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியன்னா எல்லா முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து அப்போ தமிழ் வந்து அதாவது ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யாரும் நல்ல மாதிரிக்கு வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விருது கொடுக்கறதுக்காக அவங்க அந்த பேரை வந்து வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது ஜானு கிட்ட அதை சொல்லவும்
அப்போ ஜானு வந்து பேரை வாசிக்கும் போது பார்க்கும்போது ஜெயராணிக்கு தான் இந்த விருது கொடுக்கறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஜெயராணி வரவும் உடனே வந்து ஜானு கையில் அந்த விருது கொடுக்கும்போது இப்போ இந்த எல்லாரும் இருக்கிறதுனால ஜானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த விருதை பார்க்கும்போது ஜெயராணிக்கு கொடுக்குறாங்க. ஜெயராணி இது வந்து தன்னுடைய அம்மா கையால் இந்த விருதை நம்ம வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஜெயராணி ரொம்பவே வந்து கண்கலைங்க இந்த சந்தோஷம் அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கவும் பிரகாஷ் அவங்க தமிழ் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா 50 வருஷமாக வந்து ஜானுமா ஒரு நாள் கூட லீவ் போடாமல் இந்த கம்பெனியை ரொம்ப அருமையாக நடத்திக்கிட்டு போகிறாங்க. அதனால இந்த விருது வந்து இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வாசிக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இந்த விருதை வந்து அவங்க சிபி தமிழ் கையால் வந்து அவங்க ஜானுவுக்கு கொடுக்கவும் ஜானுவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த விருதை வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மீனா வந்து ரொம்பவே எரிச்சலோடு நின்றுட்டு இருக்கும்போது உடனே தமிழ் வந்து அத்தை நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து இவ கூப்பிட்டு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஜானு வந்து பார்த்தோம்னா மீனா நீயும் வா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா விருதெல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் முடியவும் உடனே வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் சும்மா விட மாட்டேன் இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டியே திருணும் அப்படிங்கும் போது சிபி வந்து பார்த்தோம்னா ஜெயராணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லவும் அப்போ ஜெயராணி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க மீனா அடுத்தது என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.